வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு வழிகாட்ட வந்திருக்கும் முக்கோட்டை பழனியப்பன் பேசுகிறேன். இது வரைக்கும் அதாவது படிப்பை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, படிப்பில் உயர்ந்தது தாழ்ந்தது என்று எதுவும் கிடையாது. எந்த படிப்பாக இருந்தாலும் அந்த துறையில் 100% ஈடுபாடோடு படித்து திறமையை வளர்த்து கொண்டால் நிச்சயமாக வேலைவாய்ப்பு என்பது எளிதாக அமைந்துவிடும். ஏனென்றால் வேலைவாய்ப்பு என்பது அந்த நம்முடைய திறமையை தான் இப்போ எதிர்பார்க்குறாங்க. அதனால் மாணவர்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு விழிப்புணர்வு, என்ன படிக்கணுங்கிற ஒரு கனவு ஆசைகள் இருக்குது. அதாவது டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2015க்கு பிறகு மாணவருடைய கனவு பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவன் இன்றைக்கு சிஏ படிக்க விரும்புகிறார். சிஏ பற்றிய விழிப்புணர்வு இப்பொழுது அதிகமாகிக் கொண்டே போகிறது. ஆனால் பொதுவாக அரசு பள்ளியில் தேர்ச்சி விகிதம் அதிகரித்து கொண்டே போகிறது. அதற்கு காரணம் மாணவருடைய போட்டிகள் நிறைந்த உலகத்தில் மாணவர்கள் வெற்றி சாதிக்க தயாராகிவிட்டார்கள். அதாவது வணிகவியல் துறையில் பார்த்திங்கன்னா, சென்ற ஆண்டு 6579 பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க, 300 வாங்கியிருக்காங்க. மிகப்பெரிய சாதனை. அதாவது இன்றைக்கி 100க்கு 100 வாங்குவதுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. அதற்கு 100க்கு 100 வாங்குவதுடைய எண்ணிக்கை இன்றைக்கி கிட்டத்தட்ட அதிகரித்து கொண்டே போகிறது. அதாவது சென்ற அதுக்கு முந்தின ஆண்டு 44% அதிகமாக இந்த ஆண்டு 100க்கு 100 வாங்கியிருக்காங்க. அதனுடைய தேர்ச்சியினுடைய விகிதம் அதிகரித்து கொண்டே போகிறது. அதற்கு காரணம் மாணவருடைய விழிப்புணர்வு தான் காரணம். இன்றைக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகிற நிலை இருந்தது. இப்பொழுது சிஏ படிக்கிற நிலைக்கு மாறிவிட்டார்கள். அதாவது ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா, டெல்லியில் ஸ்ரீராம் கமர்ஷியல் காலேஜில் 92% இருந்தால் தான் அது இந்தியாவில் நம்பர் 1 காலேஜ். சிஏவுக்கு இது பிகாம் சீட்டு கிடைக்கும். அந்த நிலை 92% ஆர்ட்ஸ் அண்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மார்க் வாங்க முடியுமா என்ற நிலை மாறி இன்றைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த நிலைமை மாறி 100க்கு 100 வாங்குவதுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகுது. அதாவது டெல்லியை தாண்டி 92 இருந்தது. இப்போ இன்றைக்கி நம்ம தமிழகத்து மாணவர்கள் 100க்கு 100 வாங்குவதற்கு தயாராகிவிட்டார்கள். அதாவது மிகப்பெரிய சாதனை இது. அதனால் அடுத்தது அதனால் மாணவர்கள் என்ன செய்யறான்னு கேட்டால், சிஏ படிப்பை விரும்புகிறார்கள். அதற்கு என்ன காரணம்? சிஏ படிப்பை மாணவர்கள் விரும்புவதற்கு காரணம், அதாவது இப்போ சூழ்நிலை பசியினுடைய அருமையை உணர்ந்த பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள். இது ஒரு ஆய்வு. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளியில் படித்த நந்தினிங்கிற பொண்ணு 600க்கு 600 வாங்கியிருக்காங்க. அவங்க சொல்கிறது என்னன்னு கேட்டால், நானும் சிஏ தான் படிப்பேங்கிறாங்க. அதாவது மாணவர்களும் 100க்கு 100 வாங்குவதுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. அதனுடைய நிலை இன்றைக்கு மிக அருமையாக சிறப்பாக பாஸ் பண்ணுறாங்க. அதனால் இன்றைக்கு எல்லாரும் சிஏ படிப்பை விரும்புவதற்கு காரணம், இன்றைக்கி சிஏ படிப்பு என்பது ஒரு தொழில்முறை படிப்பு, அதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்று சொல்லலாம். சிஏ படிப்பு என்பது அதாவது வயது வரம்பு கிடையாது. உலக அளவில் வேலைவாய்ப்பு மிக்க கோர்ஸாக அந்த சிஏ படிப்பு விளங்குகிறது. அதாவது +2ல் எந்த பிரிவு எடுத்து படித்தாலும் மாணவர்கள் இதில் சேருவதற்கு தடையில்லை. அதாவது செலவு இன்ஜினியரிங்கை விட செலவு மிக குறைவு. அதனால தான் எல்லா மாணவர்களும் அதுக்கு போகிறாங்க. ரொம்ப குறைவு. வீட்டில் இருந்துக்கிட்டே படிக்கலாம், காலேஜுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் இந்த மாணவர்கள் சிஏ படிப்பு என்பது இன்றைக்கு பட்ட மேற்படிப்புக்கு இணையான படிப்பு, பிஜிக்கு இணையான கோர்ஸ் என்று யூஜிசி அறிவிச்சிருக்கிறது. அடுத்தது சிஏ முடித்தவுடன் இப்போ பிஹெச்டி பண்ணலாம். அது மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் இன்றைக்கி மாணவர்கள் வருஷம் சிஏ படிப்புடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. அதாவது இன்றைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா அளவில் முதலிடம் பெற்று விளங்குகிறார்கள் நம்முடைய தமிழகத்துடைய மாணவர்கள். உதாரணமாக சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் பிரேமங்கிற பொண்ணு கள்ளக்குறிச்சி பெரிய கொல்லியூரில் ஆல் இண்டியாவில் முதல் ரேங்க் வாங்கின பொண்ணு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம், சேலத்து பையன். அடுத்தது ஜேம்ஸு ஜான் பிரிட்டோ, இசக்கி ராஜா, சென்னையில் வர்ஷாங்கிற பொண்ணு, சந்தியாங்கிற பொண்ணு. இவங்களாம் தமிழ்நாட்டில் ஆல் இண்டியாவில் முதலிடம் பெற்ற பெண்மணிகள். இந்த மாதிரியான ஆல் இண்டியா லெவலில் நம்முடைய பிள்ளைகள் சாதனை மேல் சாதனை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறாங்க. அடுத்தது அதோட என்ன பெரிய வாய்ப்புன்னா, மாற்றுத்திறனாளிகள் கூட இன்றைக்கு அந்த துறையில் அதாவது கோகுலகிருஷ்ணன், தீபிகாங்கிற பெண் மாற்றுத்திறனாளிகள். அவங்களும் இந்த சிஏவுக்கு படிப்பதற்கு அவங்களும் போட்டி போட்டுக்கிட்டு வராங்க. அதாவது அந்த நிலைமை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, சிஏ படிப்பு என்பது இன்றைக்கி மாணவருடைய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி சிஏ படிப்பு என்பது மாணவர்கள் நிறைய பேர் விரும்பி சேர்றாங்க. அதாவது திருவாரூரில் படிப்பதற்கு வயசு ஒரு தடை இல்லை. திருவாரூரில் எஸ்எம் மிஸ்கின்னு ஒருத்தவங்க 91 வயசு ஆகுது. 2019 எங்கள் பையன் பிஹெச்டி பண்ணும்போது
பிஹெச்டி பட்டம் வாங்கும்போது நான் போயிருந்தேன். அப்போ 91 வயசு நிரம்பிய மிஸ்கின் என்பவர் சிஏ முடித்துவிட்டு பிஹெச்டி முடிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த வயதிலும் நான் மாணவராக இருப்பதில் பெருமை அடைகிறேன் என்று சொல்கிறாரு. அதால் வயசு படிப்பதற்கு தடை இல்லை என்பதை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தகவலை நான் சொல்கிறேன். ஆனால் எந்த வயசுலையும் சாதிக்க முடியும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்குது. அடுத்தது ஒரு பெரிய சாதனை என்னன்னு கேட்டால், நிஷால் நாராயணன் ஹைதராபாத்தை சேர்ந்த பையன். அதாவது பொதுவாக தென்னிந்தியர்கள் அறிவுஜீவிகளாக இருக்கிறார்கள், அதுக்கு இதுதான் ஒரு உதாரணம். ஏன்னு கேட்டால், பில்கேட்ஸ் இந்தியாவுக்கு வரும்போது கூட சவுத் இந்தியன்ஸ் ஆர் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள் ஆன் எர்த் என்று சொன்னார். அந்த நிஷால் நாராயணன் செஞ்ச சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, 19 வயசில் சிஏ முடித்து விட்டார். அதாவது சிஏ முடிக்கணும்னா குறைந்தபட்சம் 21 வயசு நிரம்பியிருக்கணும். 19 வயசில் சிஏ முடிச்சு விட்டு 21 வயசு வரைக்கும் காத்திருந்து அப்புறம் தான் பதிவு பண்ணி அவர் ஒரு உலக சாதனையே பண்ணியிருக்கிறார். கிட்டத்தட்ட குறைச்ச வயசில் சிஏ பாஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது அவருடைய சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, உலக கின்னஸ் மத்திய அரசு கூட தங்கப்பதக்கம் கொடுத்துருக்கு. உலக அளவில் சீனாவில் டெலாய்டு என்ற இன்டர்நேஷ்னல் நிறுவனத்தில் சீனாவில் சிறப்பு அழைப்பாளராக அழைச்சிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு பிள்ளைகள்லாம் இப்போ குறைச்ச வயசு, முன்ன 24 வயசில் சாதனை பண்ணாங்க. இந்த பையன் 19 வயசில் சிஏ முடித்தான். அதாவது சிஏ அவ்வளோ ஆர்வமாக இன்றைய மாணவர்கள் படிக்கிறாங்கிற பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது இன்றைக்கு சிஏ படிப்பை பொறுத்த வரைக்கும் 3 நிலைகளை தாண்ட வேண்டும். அந்த 3 நிலைகளை தாண்டினா சிஏ பாஸ் பண்ண முடியும். அதாவது +2 படித்து விட்டு 10ஆவதில் பதிவு பண்ணிவிட்டு 12ஆவதில் பாஸ் பண்ண உடனே சிபிடி நுழைவுத் தேர்வு எழுதி நேராக போவது ஒரு முறை. அடுத்தது பிகாம் படித்துவிட்டு நுழைவுத் தேர்வு எழுதாமல் டைரெக்டாக இன்டர் சேருவது 2வது முறை. இப்பொழுது மாணவர்கள் 92% சிஏ படிப்பவர்கள் அதிகமாக இருக்கிறது சிஏ படிப்பவர்கள் +2 படித்து தான் பண்ணுறாங்க. யாரும் பிகாம் படிச்சுட்டு பண்ணவே இல்லை. அதாவது அந்த 3 நிலைகள், முதல்ல ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எழுதணும், அதை எழுதி பாஸ் பண்ணியாச்சுன்னா இன்டர், அடுத்தது ஃபைனல். அதில் குரூப் 2 குரூப் இருக்குது, இதில் 2 இருக்குது. இப்போ 4 பேப்பரை 3 ஆக்கியிருக்காங்க. ஆர்டிகல்ஸ் கிளர்க் என்பது 3 வருஷத்துங்கிறத 2 வருஷமாக ஆக்கியிருக்காங்க. அதனால் மாணவர்கள் இப்போ இனி வருங்காலத்தில் மாணவர்கள் மிக எளிமையாக பாஸ் பண்ண மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உலக அளவில் வேலைவாய்ப்பு மிக்க கோர்ஸ் என்பதால் எல்லா நாடுகளும், கனடா போன்ற நாடு, நியூசிலாந்து, எல்லா நாடுகளிலும் இந்த வேலைவாய்ப்பு இருப்பதால் மாணவர்கள் விரும்பி சேர்றாங்க. அதாவது சிஏவுக்கு இணையான படிப்புன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டு, அடுத்தது கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்பு, சிஎஃப்ஏ. அதாவது 3 துறைகள், 3 படிப்பு இருக்காது இணையான படிப்பு. அதில் சிஎஃப்ஏங்கிறது சார்ட்டர்ட் ஃபினான்சியல் அனலிஸ்ட்டு. உலக அளவில் வேலை வாய்ப்பு மிக்கது, அமெரிக்க அரசில் அங்கீகாரம் பெற்றது. அதாவது இந்த கோர்ஸ் சிஏ படிக்கலாம். சிஏங்கிறது தமிழில் பட்டய கணக்காளர், அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சொல்கிறது. அதே போல் அடுத்தது சிஎம்ஏங்கிறது அது சாசன மேலாண்மை கணக்கர், கார்ப்பரேட் நிறுவன செயலாளர். மொத்தம் 3 வகையான படிப்பு, அதுக்கு இணையான படிப்பு இருக்குது. எந்த படிப்பு வேணால் மாணவர்கள் விரும்பி சேரலாம். அந்த சிஎஃப்ஏங்கிறது மட்டும் படிப்பு படிக்கணும். அது அமெரிக்க அரசுடைய அங்கீகாரம் இருந்தால், மினிமம் அதுக்கு டிகிரி இருந்தால் மட்டும்தான் சிஎஃப்ஏ பாஸ் பண்ண முடியும். அதாவது பகுப்பாய்வு வல்லுநர்னு சொல்லுவாங்க சிஎஃப்ஏ. உலக அளவில் வேலை வாய்ப்பு மிக்க கோர்ஸாக இருப்பதால் மாணவர்கள் நிறைய பேர் விரும்பி அந்த கோர்ஸை சேர்ந்துக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அதுக்கு இன்றைக்கி இந்தியாவில் வேலைவாய்ப்பு மிக்க கோர்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான். 7 லட்சம் பேர் இந்த வேலைவாய்ப்புங்கிறது நிறையா இருக்குது. அடுத்தது இப்போ எல்லா துறைகளுக்கும் பயங்காட்டுறது ஏஐன்னா எல்லா துறைக்கும் விட்டது. ஏஐ இருந்தால் எல்லா துறைகளும் போசனை பண்ணுறாங்க. அதாவது சிஏ பொறுத்த வரைக்கும், அதாவது ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது சிந்தித்து செயல்பட முடியாது. அதனால் பாதிப்பு சார்ட்டர்ட் சிஏ படிப்பதற்கு எந்த தடையும் இல்லை. ஏஐயால் பாதிப்பு கிடையாது. அதனால் எந்த விதத்திலையும் சிஏவுக்கு படிப்பதற்கு பாதிப்பு இல்லை. அதனால் மாணவர்கள் நிறைய பேர் விரும்பியில் சேர்றாங்க. அதாவது வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அரசு இருக்குது, அரசு நிறுவனம், தனியார் இருக்குது, பேங்க்குக்கு போகலாம், நிதி ஆலோசகராக போகலாம். அடுத்தது மென்பொருள் நிறுவனம். இப்போ பார்த்தீங்கன்னா லா ப்ராசஸ் அவுட் சோர்சிங், லா சம்மந்தமாக ப்ராசஸ் அவுட் சோர்சிங் வேலை வாய்ப்பு நிறையா இருக்குது. அதாவது அடுத்தது சொந்தமாக தணிக்கை நிறுவனம் தனியாக ஆரம்பிக்கலாம், கணக்கு ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் வெளிநாட்டிலையும் வேலை வாய்ப்பு இருக்குது. அதனால் வேலை வாய்ப்பு எளிதாக கிடைப்பதால் மாணவர்கள் நிறையா விரும்பி இந்த கோர்ஸை சேர்ந்துருக்கிறாங்க. அதாவது இப்போ அந்த வரிசையில் டாக்டருக்கு அடுத்தது இன்ஜினியர்ஸ் வரிசையில் இப்போ ஆடிட்டர் இணைஞ்சிருக்கு, அந்த கோர்ஸ் இணைஞ்சிருக்கு. அதனால் மாணவர்கள் வருங்காலத்தில் இப்போ +2 முடித்தாச்சு, +2 படித்து விட்டு அடுத்து என்ன படிக்கலாங்கிற பொழுது மாணவர்களாகிய நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு பெற்றோர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள், மாணவர்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை படிக்க சொல்லுங்கள். உங்களுடைய ஆசைகளை, கனவுகளை
திணிக்காதீங்க. அவன் என்ன ஏன்னா அவனுக்குன்னு ஒரு கனவு இருக்குது. அந்த ஆசைகளை நிறைவேற்றணும்னா அவன் விருப்பத்துக்கு விட்டால் அந்த சாதனையாக தான் மாறுவான். அதனால் மாணவர்களாகி அவன் விருப்பத்துக்கு விட்டுருங்க. அடுத்த மாதம் ரிசல்ட் வருது, அதனால் வந்து அவனுடைய விருப்பத்துக்கு விட்டுடுங்க. என்ன மார்க் வாங்கலாம்னு கேட்க வேண்டாம். எந்த மார்க் வந்தாலும் வரட்டும். அவனை வந்து இப்போயே வந்து ஒரு கஷ்டப்பட்டு படித்தா மதிப்பெண் வாங்கிட்டு எந்த மார்க் இருந்தாலும் அதுக்கு தகுந்தபடி நம்ம ரூட்டை மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு, அடுத்தது அதுக்கு இணையான கோர்ஸ் அந்த ஆடிட்டுக்கு இணையான கோர்ஸ் வந்து இப்போ பிஎஸ்சியில் ஆக்சுரியல் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் என்ற கோர்ஸ் ஒன்று இருக்கிறது. மிக அற்புதமான வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய துறையாக இருக்கிறது. எல்லாரும் ஒரே துறையில் சேர்றதை விட பிஎஸ்சி ஆக்சுரியல் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் என்பது பிஎஸ்சி தான், 3 வருஷ கோர்ஸ் தான். அந்த கோர்ஸ் மிக அருமையாக வேலைவாய்ப்பு இந்தியாவின் நம்பர் 1 கோர்ஸாக விளங்குகிறது. அது இதுக்கு ரிலேட்டட் கோர்ஸ் தான், சிஏவுக்கு ரிலேட்டட் கோர்ஸு. அந்த கோர்ஸை முடிச்சுவிட்டு அது C1 கோர் டெக்னாலஜி 1, கோர் டெக்னாலஜி 2 என்ற 2ஐயும் படித்து முடிச்சாச்சுன்னா வேலை வாய்ப்பு என்பது நிச்சயமாக நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. அருமையான கோர்ஸு, அதை விட மாணவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். இப்போ நிறைய மாணவர்கள் புதிதாக கோர்ஸ் சேர விரும்புகிறார்கள். நான் கூட திருச்சியில் ஒரு பொண்ணுக்கு பிரதிபாகிற பொண்ணுக்கு தான் பிஎஸ்சி ஆக்சுரியல் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் தான் திருச்சியில் பிஷப் பீபர் காலேஜில் இருக்குது. அந்த பாப்பாவை சேர்த்து விட்டேன். அந்த பாப்பா படிச்சுட்டு இன்றைக்கி கோர் டெக்னாலஜி 1, கோர் டெக்னாலஜி 2 பாஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபோசிஸில் கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா பேக்கேஜ் 6 லட்சம் வாங்குகிறான். அதாவது இது மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸுகளை படிப்பதற்கு மாணவர்கள் நிறைய கோர்ஸ் விரும்புகிறாங்க. புதுசாக ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதனால் வந்து நமக்கு அந்த கோர்ஸை பற்றி தெரியாதல அதை படிக்காது இதை படிக்காதுன்னு சொல்லி பெற்றோர்கள் கூட ஏன் அதெல்லாம் புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி மாணவர்கள் வந்து வித்தியாசமாக சிந்திக்க நினைக்கிறாங்க. அதாவது வந்து 30 வயசில் தெரிஞ்ச விவரத்தை இன்றைக்கி 12 வயசு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால் அவன் விருப்பத்துக்கு புதுசாக ஏதாவது கோர்ஸ் வேணும்னா அவன் விருப்பத்துக்கு விட்டுருங்க. நிச்சயமாக அவன் ஒரு வாழ்க்கையில் பெரிய சாதனையாளர் மாறுவாங்க என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த கோர்ஸை பற்றி பைலட்டு, ஏரோநாட்டிக்கல், அடுத்தடுத்து ஒவ்வொரு மாணவருடைய கனவை பற்றி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்காக பேசலாம். நன்றி, வணக்கம்.